2 பேரும் எப்படி ஒட்டி இருந்து போட்டோ எடுத்திருக்காங்க பாருங்க. போட்டோ எடுக்கல, செல்ஃபி தான் எடுத்தாங்க. ஓ, செல்ஃபினா போட்டோ இல்லையா? என்னதான் உனக்கு பிரச்சனை? எனக்கு யாருமே வேண்டாம். அதனால தான் 2 புருஷன் வச்சிருக்கியா? சரி, இப்போ எனக்கு வேண்டாம் மேடம். உன்னை யாருக்கு வேணாம்? உனக்கு வேண்டாம். உனக்கு நல்ல பொண்ணா கிடைக்கும். சாம்பார் ஆப் எனக்கு இந்த கண்ட்ராவி எல்லாம் உனக்கு தேவையில்லை. நல்லாதான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். இவங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் அந்த கர்மத்துக்கு தானே அவங்க கையில மாட்டினேன். நான் எப்படி இருந்துக்கணும் தெரியுமா? அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. எப்படி என் வாழ்க்கையை சீரழிச்சிருக்கணும், அவனை சாவடிச்சிருக்கணும். நாங்கெல்லாம் பார்த்தோம்னா காடு கரை கனவெல்லாம் அனலாயிரும்டா. நீ வீட்டான 3 பேர் தவளத்தை அப்படி நிறுத்திக்கணும், அப்பயே உனக்கு கொண்டிருக்கணும் நானு. முதல் ஹஸ்பண்டுக்கு டைவர்ஸ் வாங்கிட்டியாமா? இவருக்கு ஏற்கனவே ஒரு ஒய்ஃப் இருக்காங்க மேடம். நான் தான் மேடம் 2வது பொண்டாட்டி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னடா சொல்ற? இவர் தான் மேடம் இப்ப நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் புருஷனா? ஆமா, நான் தான் 2வது பொண்டாட்டி அவருக்கு. உங்களுக்கு தெரியாதா மேடம் இது? இதெல்லாம் மெசேஜ் எனக்கு எதுக்கு 3 நாளைக்கு 100 தடவை எனக்கு மெசேஜ் பண்ணி எல்லாம் போயிடானா? இன்னும் டைம் பாஸ் தான் செஞ்சேன். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே தெரியும். 3rd இயர் படிக்கும் போது தான் நந்தகுமாரை பார்த்தேன். அப்புறம் நந்தகுமார்ட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியா கேட்டேன். 2 பேரா மாமி? இவர் வேலை என்னன்னா குடி 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 சமத்தியா குடிக்கிறது. கவிதை எழுதி அந்த பொண்ணு நோட்ல வச்சிருந்துருக்குது. இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, நடு பக்கத்துல வந்து கிழிச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இவர் MBBS படிச்சவர். இவர் கழுத்தே இவருக்கு ஒழுங்கா போட தெரியாது. தப்பு பண்ணது என் முன்னாடியே நிக்கிறா மேடம். தப்பு பண்ணல, தப்பிச்சிட்டே நினைச்சுக்கோ, இது ஒண்ணும் தேவையில்லை. தப்பான முறையில் நடந்தது. நான் கண்ணார பார்த்தேன். நான் நடக்க கிடையாது. உண்மைதான் உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. நான் அவங்க கூட போக மாட்டேன் மேடம். அவ கூட தான் போவியா? நான் அவங்க கூட போக மாட்டேன். அவங்க கூட போனா நான் செத்துருவேன் மேடம். உனக்கு ஏன் இந்த கெட்டா? நான் நல்லா இருக்கு, உனக்கு பிடிக்கலையா? அதனால வந்து ஒரு நரகம் உள்ள போயிட்டு வெளியே வர மாதிரி அப்ப இருக்கு. அவகிட்ட நினைக்கும் இந்த சொர்க்கமா ஒவ்வொரு இருக்கு நாளும். உனக்கு. நீ சைன் எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு. சிரிச்சேன்னு வச்சுக்க, என்ன டிவில பார்த்தாலும் சரி. அவ்வளவுதான். மறுபடியும் கோவம் வருது உனக்கு? என்ன என் வாழ்க்கை வீணடிக்கிறீங்களா? மறுபடியும் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். மறுபடியும் அவனுக்கு கோவம் வருது. என்ன பாரு. ஹலோ ரம்யா, என்ன பாரு. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. மேல கை வைக்க கூடாதுன்னு சொன்னேன். அவ்வளவுதான். விட்டுட்டே நீ சென்னை வந்த உன் புருஷனை விட்டுட்டு. நான் எங்க மாமா பிடிச்சிருந்துச்சு வந்தேன், அவ்வளவுதான். ஆடா பாவி. தம்பிய கல்யாணம் பண்ணி அண்ணன் கூட வாழ்வியா நீ? எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 1 மாசம் ஆகுது. என் மாமா. அது எப்படி உனக்கு மாமா ஆகும்? உனக்கு அண்ணன். மாமா. சோதிக்காதீங்கடா நீ. சோதிக்காதீங்க. உனக்கு அண்ணன். மாமா மேடம். அண்ணன் அண்ணன் அண்ணா அண்ணா. யானை அல்ல, ஞானம் ஞானம். யானை யானை ஞானம் யானை. முடியல. திரும்பி பார்க்காத. அதனாலதான் சொன்னேன், படிச்சு படிச்சு சொன்னேன் உங்களுக்கு. ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரியா. மணி எல்லாம் கிடைக்காதமா. மணிக்கு நீ வேண்டாம். இவரோட இருந்த பிரச்சனை வராதா? இவரோட இருந்த பிரச்சனை வரும் நான் சொல்ல வரல மேடம். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. எங்க இருந்தாலும் நான் தனிச்சு வாணும் தான் மேடம் அப்ப போனது. நீங்க 10 பாத்திரம் தேய்ச்சி வாழ்ந்திருக்கலாமே. எதுக்கு இவரோட வந்து இருந்தீங்க? ஆறுதல் சொன்னதுனால நீங்க அவரோட அது தேவைப்பட்டதா உங்களுக்கு? ரெண்டு டைம் தப்பு நடந்தது உண்மை. இந்த பிரச்சனை கேட்டா ரொம்ப சாதாரணமா கூல் ட்ரிங்க் சாப்பிட்ட மாதிரி. அப்படி இல்லங்க. இருடா இருடா. என்னங்க நீங்க? இல்ல இல்ல இவங்க தான் பேசாம இருங்க. நீங்க MBBS பச்சி FRCS முடிச்சிட்டு வந்தவர். இல்ல பாட்டு எல்லா பாட்டு பாடுவார். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை. பேசிருக்காத.
ஐயா என்னடா சிரிப்பு என்ன சிரிப்பு ஓய் ஜோ போய் நல்லா மிரட்டி வச்சுக்கோ வீட்டுல. கட்டையால் அடிச்சோடனே இடுப்பு உடஞ்சி எங்க அம்மா வீட்டுக்கு ஆட்டோ வந்து இட்டுன்னு போயிட்டாங்க எங்க அம்மா. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தாலே என்னமா பண்ணுது. நீங்க 2 பொண்டாட்டியோட ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. 2 கொண்டாட்டியோட நான் இது வரைக்கும் வாழலையே. குமார் நீங்க இவ்வளவு கல்யாணம் பண்ணல? அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி. அப்ப நீ நான் மங்கி சங்கி. ஆமா இவ்வளவு கல்யாணம் பண்ணல? ஆமா பண்ணதா இல்ல இல்ல. டைவர்ஸ் கொடுத்தீங்களா? இல்ல கொடுக்கல. அப்ப 2 பொண்டாட்டி தான். திரும்பி இவரோட சேரணும்னு ஆசைப்படுறான். இல்ல இல்ல எங்களோட சேர இது. என்ன வயசு உங்க பொண்ணு கட்டி? 13 வயசுல கட்டிக்கிறேன். மனசாட்சியே இல்லையாமா? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் 13 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன்னு பெரியமா சொல்றீங்களே. என்னடா பாக்குற கூட்டு போய் என்கவுண்டர்ல போய் தலை வச்சான். ஒருத்தர் எடுத்துக்கல மேடம் நான். அவர் 2 வருஷம் ஆகுது மேடம் நான். அவருக்கும் கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்குது. நான் எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு அவங்கள உண்மையா லவ் பண்ணதுனால சரி, அவங்க உண்மையா லவ் பண்ணா புதருக்குள்ள போணுமா? அவங்கள நம்பி அவங்க ஜோக் இல்ல இல்லையா? இதுதானமா லவ்? இதெல்லாம் மேம் லவ். அப்புறம் புதருக்குள்ள போறேன்னு சொல்றீங்க? சொல்லுங்க எப்படி பழக்கம் ஆச்சு? உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கெல்லாம் 10 வருஷம் ஆச்சு புருஷனோட வாழும்போது அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு. நிறைய போறான்டா. அதுக்கு மேலும் பழக முடியும். நக்கல்யா அவனுக்கு. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. ஒரு போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். பிடிச்சு பிடிச்சு உக்கு 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 புதிய இன்னும் ஒரு முறை பாடு. உக்கு 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 உக்குன்னு குத்தா தெரியல. ஏன்டா பச்சை போய் பேசுற? அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். அன்னிகாரி அப்ப என்ன சொல்ற போறா? நேரத்துக்கு முன்னாடி பேசாதடா. சந்தோஷமாவே இருந்தது இல்லையா புருஷனோட? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது மேடம். கல்யாணம் எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன். நான் படிக்கணும், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் நான். என்னம்மா எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்? போய் அப்பா கிட்ட பேசுங்கம்மா, நான் படிக்கணும். கல்யாணம் ஆசை இல்லாம இப்ப இன்னொருத்தர் மேல ஆசைப்பட்ட, அது அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவங்க மேல. இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப அப்போ உனக்கு அவர் மேல ஆசை வந்துருச்சு. அது போன்ல டெய்லி பேசுவீங்களா? நைட் எல்லாம் பேசுவீங்களா? பகல்ல மட்டும் தான் பேசுவேன். என்ன சொல்லுவாரு அவர் உங்ககிட்ட? ஃப்ரீ டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீ டைம்ல நான் ரொம்ப ஃப்ரீயா இருப்பேன். லுங்கி மட்டும் வேற எதுவும் போடல. இல்லன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு காலைல விழுந்தாங்க. விசா காக்கா காக்கா காக்கா. ஏய் இந்தாடி. எல்லா 2 பேரும் பழக்கிறது பேசிக்கிறது எல்லாருக்கும் தெரியும். எங்க சித்திக்கு தெரியும் முக்கியமா. தெரிஞ்சா மனசு என்ன பாடுபடும். அப்படியே துடிச்சு போயிட மாட்டானா துரோகி? எல்லாம் தெரியும் பண்ணுங்கடா நுண்ணையலா. என்ன ப்ராப்ளம் தெரியுமா ஹனிஃபா? நீ கொஞ்சம் கூட அழகா இல்ல அப்படி நினைக்காத. ஐயோ அப்படி சொல்லாத. என்ன நீ பெரிய உலக அழகி நினைப்பா உனக்கு? அப்படி நினைக்கவே இல்லை மேம். நானு அப்படி நினைக்கவே இல்லை மேம். ஓ சாமி வேற. ஏய் கூண்டு போங்கடா. அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க நீ. நான் உண்மையா சொன்னா அப்படிதான் நல்லா சொல்றாங்க. சரி என்ன பண்ணலாம்? அழகு மண்ணம் கட்டி அந்த பரிதேசி கூட போய்க்கிறிய, அந்த பரிதேசி உன்னை நல்லா வச்சுன்னு இருப்பானா? அவனுக்கு ஊடுக்குதா, அவனுக்கு வாசலுக்குதா, அவனுக்கு போட்டுக்கு துணிக்குதா? டேய் அவன் செத்துட்டான்டா. நான் நினைச்சா பண்ணலாம் சோ ஆனா பண்ண மாட்டேன். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு